ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஏ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எதிர்நீச்சல பார்த்தீங்கன்னா, ராவணன் சொல்லவே வேண்டாம். எல்லாரையும் பயங்கரமா ஏமாத்திக்கிட்டு, முட்டாளாக்கிட்டு இருக்காரு. ஆனா, இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜனனிய தவிர. ஆனா, இந்த ஜனனிய பார்த்தீங்கன்னா, வாய திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. வீட்டில இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் நம்ம சக்தி ஒரு வழியா என்னமோ விகே பொய்ய பார்த்துட்டான். அவன் வாயிலிருந்து நெறைய உண்ம வர 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 வச்சுட்டான். ராவணன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ராவணன் என்ன சீட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம விகே சொல்றதுனால, விகே கண் முழிச்சு பார்க்கும்போது, அங்க சக்தி உட்கார்ந்து "பயப்படாத நானும் ஜனனியும் தான் உன்ன காப்பாத்தி வச்சிருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எந்த நேரமும் அந்த ராவண ஆட்கள் மூலமா உன்ன கண்டிப்பா தூக்கிட்டு போயிருவான். ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். கொஞ்சம் பொறுமையா இரு. நிச்சயமா அவன நம்ம காப்பாத்திருவோம் அப்படின்ற மாதிரி உன்ன காப்பாத்திருவேன்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்டு நம்ம விகே ராவணன் என்ன ஏமாத்திட்டான். அவன நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லாமே பண்ணலாம். பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும்போது, என் உயிர காப்பாத்துனது நீங்க தானே! நிச்சயமா நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் அத செய்றேன். ரெடியா இருக்கேன். ஆனா, அந்த ராவணன மட்டும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு நெனச்சு நம்ம விகே ரொம்ப பார்த்தீங்கன்னா, எமோஷனலா ஆகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா, சின்ன லைட்டா அப்படியே மயங்கிர்றாரு. உடனே டாக்டர் இப்பதான் சக்தி இவருக்கு கொஞ்சம் சரியாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாருன்னா, கண்டிஷன் நல்லபடியாயிருவாரு அப்படின்ற மாதிரி அ சொல்றாங்க. இவர நீங்க கண்டிப்பா இடத்த மாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட் தான் டாக்டர் நீங்க சொல்றது. பட் ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால கண்டிப்பா இவர கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நெறையா பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவருக்கு உயிருக்கு ஆபத்தே வந்தால் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சக்தி. பட் ஆனா இதுக்கு மேல இவர இப்படியே நம்ம வச்சிருந்தா கண்டிப்பா இவரோட உயிருக்கே பெரிய ஆபத்தாயிரும். இவருக்கு இன்னும் நெறைய ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் இந்த இடம் பத்தாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இதுக்கு மேல இவர வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. வேற வழி இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர். நான் மிட் நைட்ல தான் இவர கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் அரேஞ்ச்மென்ட் மட்டும் நான் இப்ப பண்ணியிருக்கேன். அதுவரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுனால டாக்டர் ஓகேன்னு சொல்லிர்றாரு. இப்போ எப்படி இங்க விகே இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. அதுவும் அந்த இடத்துக்கு மொத்தமா போறாங்க, மாத்தப் போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே ராவணோட ஆட்கள் நம்ம சக்திய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சக்திய பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓகேவா பண்ணாலும், பட் ஒரு சில மிஸ்டேக் கண்டிப்பா அந்த சக்தி பண்ணத்தான் செய்றாரு. இதுல ஒரு நல்ல கரெக்ட்டான ஒரு விஷயம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்றது அவனுக்கு இன்னும் தெரியல. ஒரு சில இடத்துல பெரிய சொதப்பல் எல்லாம் நம்ம சக்தி பண்ணிட்டு தான் இருக்காரு. அ அ அவனுக்கு அவன்கிட்ட தான் பெரும்பாலான இடத்துல நெறைய தவறுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படி தனியா இருக்கான், அப்படி இந்த ஆளு தனியா கூட்டிட்டு போக போறான்னு தெரியல. ஏற்கனவே ராவணன் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. அந்த சக்திய உயிரோட விட்டு வைக்கக்கூடாது. அவனோட எப்படியாவது சேர்த்து முடிச்சிரணும் அவனுடைய கதைய அப்படின்ற மாரி சொல்றாரு. ஒரு வேளை இவன் மிட் நைட்ல கூட்டிட்டு போகும்போது 2 பேருமே சோழிய முடிச்சாலும் முடிச்சு விட்டுருவாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இந்த ராவணன் ராஜ்யத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. போறான், வரான், போறான், வரான் அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. வீட்ல உள்ளவங்க லேடீஸ்க்கு எல்லாம் நல்லாவே தெரியுது. சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு வீட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லாமே நாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. பட் ஆனா, அந்த அந்த ஆதிகுணசேகரன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன் நம்பிக்கிட்டு இருக்காரு. ராவணன் என்ன சொன்னாலும் அந்த குணசேகரன் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவர் "எதுக்கு நீ தப்பா பேசுற?" அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா அந்த முதல் படத்துல இருக்கிற கேன்சல் ஆனது கூட ராவணனால தான். அதாவது இடம் பார்த்தாங்க இல்லையா அது. ஆனா என்னமோ அந்த ஆள் அப்படியே நம்ம ஜனனிய மாத்தி வுட்டான். இப்ப ஜனனி பேரு தான் இப்போ கெட்டு போச்சு. அதனால நம்ம ஜனனி மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்ப புதுசா போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த இடமும் ஏற்கனவே பார்த்த இடத்த விட ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கும்போது, நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்பி நம்மள எதுவும் இறங்க முடியாது. இப்போ இந்த மாதிரி நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுவும் நம்ம கேன்சல் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? கடைசி நேரத்தில போயிட்டு நம்மளால எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு சொந்தமா ஒரு இடம் வேணும் அப்படி இருந்தா தான் நம்ம பண்ணணும். ஏன்னா சொந்த இடத்த தான் எப்பவும் சேஃப்டி என்ற மாதிரி நந்தினி சொல்லிர்றாங்க. அதனால ஆல்ரெடி இருக்கிற அவங்க சொந்தமான இடத்திலேயே போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆதிகுணசேகரன்கிட்ட நீங்க தான் சொன்னீங்களே!
உங்க தம்பிகளுக்கா என்ன வேணுனாலும் செஞ்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இருக்கிற சொந்த இடத்திலே நீங்க அமைச்சு குடுக்க அதுவே போதும். அவருக்கு இந்த மாதிரி லீஸ்லாம் எடுத்து குடுக்கலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால ராவணன் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா மனசுக்குள்ள கோபம் பயங்கரமா வருது. நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா, இவ ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இவங்க இவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராவணன் பயங்கரமா கோவம் வருது. சரி, கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, வெயிட் பண்றேன். ஏதாவது பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம கதிர் நந்தினி எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பார்க்க இப்ப நான் சொல்றதுக்கு உங்களுக்கு தப்பா தோணலாம். பரவால்ல. ஆனா இதுதான் உண்ம. நமக்குன்னு சொந்த இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு சேஃபா தான். இல்லைன்னா கண்டவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரினா நம்மளால பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. இப்ப வெளியில போன ராவணன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டுட்டு உள்ள வராரு. என்ன அது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.